இல்லைங்க, விஜய் வந்து என்னன்னா சர்வதேச தீவிரவாத இயக்கத்தால் தேடப்படும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அப்படியா? ஆமாம், அவர் உயிருக்கு வந்து ஒரு ஒரு 500 கோடி US$ ஒரு 1000 பில்லியன் அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற இந்த வாதத்தையோ இல்லை அவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன வாதத்தையும் எடுத்துக்கலாம். பச்சை அரசியல் கூட்டணிக்காக நயினார் நாகேந்திரன் விஜய்க்காக சப்போர்ட்டாக பேசுகிறார், அவ்வளோதான். மற்றபடி இந்த உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இல்லை. நாளைக்கு நான் கேட்குறேன், விஜய் அந்த பனையூர் பங்களா விட்டு வெளியே வரமாட்டாரா? ஓட்டு போட போவார? அப்போ பாதுகாப்பு எப்படி கொடுப்பார் நயினார் நாகேந்திரன்? அந்த ஒரு ஓட்டை கள்ள ஓட்டை போட்டுலாமா? வேறு யாருன்னா ஜெய் விஜய்னு போட்டு வேறு யாருன்னா போட ஓட்டலாமா? என்னங்க பேசுகிறீங்க? ஷூட்டிங் போக மாட்டாரா? ஜனநாயகம் படம் ரெக்கார்டிங்லாம் போக மாட்டார், வீட்டிலே இருப்பார். வேறு யாரையும் இன்னொரு நடிகருக்கோ நடிகைக்கோ கல்யாணம் ஆனால் அங்கே போய் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார், அந்த நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்க மாட்டார். விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கருதி வீட்டிலே இருந்துருவார். என்ன விஜய் என்ன அடைகாக்கும் முட்டை கோழியா? இல்லை முட்டை எதனா குஞ்சு பொறிக்க போகிறாரா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு? என்ன பாதுகாப்பு இல்லை? இதெல்லாம் வந்து அவங்க அதாவது பாதுகாப்பு பிரச்சனை அது இதெல்லாம் வந்து போய் அதுவும் விஜய் உயிருக்கு அச்சுறுத்தல் கிடையவே கிடையாது. விஜயால் மற்றவர்கள் உயிருக்கு வேணால் அச்சுறுத்தல் வரலாம், அது அப்படி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அந்த வாதம் உண்மை. ஏன்னா கூட்டம் அதிகமாக சேரும்போது நெரிசலில் என்றைக்குமே தலைவர்கள் சாக மாட்டாங்க, தொண்டர்கள் தான் சாவாங்க. இதுதான் வரலாறு.